இந்தியர்கள் வங்கதேசத்துக்குள் தள்ளப்படுவதாக அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார். அசாதுதீன் ஓவைசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய குடிமக்கள் துப்பாக்கி முனையில் வங்கதேசத்துக்குள் தள்ளப்படுகின்றனர் என கவலையளிக்கும் தகவல்கள் வெளிவருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கமொழி பேசும் முஸ்லிம்களை போலீசார் சட்டத்துக்கு புறம்பாக சிறைப்பிடித்து வங்கதேசத்தினர் என குற்றம் சாட்டுவதாகவும், ஏழைகள், குடிசை பகுதிகளில் வசிப்பவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போன்ற சாமானிய மக்களால் போலீசாரின் அட்டகாசத்தை எதிர்கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும் ஓவைசி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வங்காள மொழி பேசும் இந்தியர்களை சட்டத்துக்கு புறம்பாக பாஜக அரசு நாட்டை விட்டு வெளியேற்றுகிறது என தாம் பலமுறை கூறியுள்ளதாகவும், அதே கருத்தை மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் மிகுதியாக அரங்கேறுவதாக மனித உரிமைகள் அமைப்பு கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் நிகழ்த்தப்படும் மொழி பயங்கரவாதத்தை பன்னாட்டு அமைப்புகளும் கவனிக்க தொடங்கியுள்ளதாக கூறியுள்ள மம்தா பானர்ஜி, மொழி பயங்கரவாதத்துக்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.